அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். இது ஒரு பழமொழி தான். எதார்த்தமான எந்த சூழ்நிலைக்கும், அதாவது வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே ஒரு பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி. எப்பவுமே நம்ம மைண்ட்லயும் வச்சுக்கணும். ஏன்னா இது நம்ம முன்னோர்கள் சொன்னது. எதுவுமே நம்ம சொன்னது கிடையாது. அதாவது ஓடம்னு சொல்லும்போதே எல்லாருக்குமே தெரியும். அது தண்ணீல போகக்கூடியது. அதுலயும் ஆபத்துகள் நெறைய இருக்கு. அதே மாதிரி வண்டின்னு சொல்லும்போது அது தரையில போகக்கூடியது. அதுலயும் ஆபத்துகள் இருக்கு. ஸோ இந்த ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும். எப்போ? அதுக்கு ஏதாவது ஒரு ரிப்பேரோ, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன ஆகும்? அத நம்ம வண்டியில தான் எடுத்துட்டு போணும். இல்லையா? கரைக்கு நம்ம வண்டியில தான் கொண்டு வர மாரி இருக்கும். அதே மாதிரி வண்டி வந்து அந்த ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகணும், ஆத்த கடக்கணும்னா என்ன செய்யணும்? அத ஓடத்துல தான் நம்ம கொண்டு போய் ஆகணும். ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில வந்து எதுவுமே நிலையானது இல்ல. ஒரு பெரிய வசதி உள்ளவங்க, ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அது எப்பவுமே நிரந்தரமா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் அத உணர்த்திட்டு தான் இருக்கு. ஆனா, நம்ம திருந்துற பாடு இல்லையே. அந்த டைமுக்கு நமக்கு அது பெருசா தெரியுது. அத அப்படியே நம்ம மறந்துடுறோம். அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து யார் உதவி பண்றாங்க? அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தான். அப்ப யாரையும் ஏளனமா நினைக்கக்கூடாது. நம்மளுடைய ஆணவத்த அங்க காட்டக்கூடாது. சோ, தன்னடக்கம் இல்ல அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீ கீழ வந்துருவ. இல்ல உன்னோட பிள்ளைகளால நீ கீழ வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அடித்தட்டு மக்கள் வந்து தன்னடக்கத்தோட இருக்கும்போது, அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை அவங்கள மேல் மட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை ஒரு வட்டம்னு அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது இயற்கையானது. இத புரிஞ்சுக்கணும். எதார்த்தம் இது. அதனால தான் வந்து இத சொல்லியிருக்காங்க. யாரையும் வந்து ஏளனமா நினைக்கக்கூடாது. ஆணவத்தோட நம்ம வந்து இருக்கக்கூடாது. தன்னடக்கத்தோட இருக்கணும். யாருடைய உதவியும் நமக்கு தேவைப்படும். அதுதான் ஒண்ணு. யாரையும் ஏளனமா நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறத ஒரு அருமையான ஒரு கருத்த தான் வந்து இந்த பழமொழி மூலமா முன்னோர்கள் வந்து நமக்கு உணர்த்தியிருக்காங்க. இதுக்காக தான் உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம் வந்து நம்ம தெரியும்போது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நெறைய நல்ல விஷயங்கள் அவங்க குடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.